விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்கலா சமேத ஸ்ரீ முத்து மண்டப ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் திருக்கைலாயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பரமேஸ்வரன் ஸ்ரீ மகாவிஷ்ணு மோகினிக்கும் திருத்தியை குமாரனாக தோன்றிய சிரஞ்சீவி ஸ்ரீ முத்து மண்டப ஐயனாரப்பன் சுவாமிக்கும் வேள்விநாதன் வெள்ளையம்மாள் இவர்களின் குமாரத்திகளுமான சௌபாகியவதிகளுமான ஸ்ரீ பூரணி ஸ்ரீ புஷ்கலா என்கிற கன்னிகைகளுக்கும் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் அனைவரும் வருகை தந்து திருக்கல்யாண வைபவத்தினை நடத்தி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ பிரம்மதேவன், ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, ஸ்ரீ லட்சுமி தேவி, ஸ்ரீ சிவன், ஸ்ரீ பார்வதி தேவி முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து மாலை 5 மணிக்கு மேல் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் கிளியனூர் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. உலகின் ஒரே சின்ன கைலாயமாகிய புதுச்சேரி குடப்பாக்கம் திரு சின்ன கைலாயத்தில் சித்ரா பௌர்ணமி நன்னாளில் காலை முதல் மாலை வரை திருவாசக முற்றோதுதல் நிகழ்ச்சியும், பிற்பகல் அடியார்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும், அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையின் ஏசிடி அம்மையப்பர் படைப்பாளர் குழு சார்பாக 63 நாயன்மார்கள் வரிசை சாதனை நாடக நிகழ்ச்சியின் 10வது நாடகமாக சிறுதொண்ட நாயனார் நாடகம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை சின்ன கைலாய மலைக்கும் மார்க்கண்டேஸ்வரருக்கும் குட்டி பாலாம்பிகைக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெற்று அனைவருக்கும் அருள் உணவு, அருள் திருநீரு, அருட்கொடை வழங்கப்பட்டது. மேலும் சின்ன கைலை சிவஞானியார் கூறுகையில், இந்த கோடை விடுமுறை நாளில் திரு சின்ன கைலாயம் அனைத்து நாட்களிலும் பகல் முழுவதும் இரவு 10 மணி வரையிலும் திறந்திருக்கும். வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வந்து கைலாயத்தை தரிசிப்பவர்களுக்கு பிறவி துன்பம் நீங்கி இம்மையில் இன்ப வாழ்வும் மறுமையில் பேரின்ப வாழ்வும் கிடைக்கும் என்று அவர் கூறினார். ஆலய உதவிக்கு 9442069956 என்கிற எண்ணிற்கு ஜிபே மூலம் தங்களால் முடிந்த உதவி செய்து எல்லாம் வல்ல கைலாயநாதன் திருவருளை பெறலாம் என அவர் கூறினார். சிவனாக தோன்றி மிக சிறப்பாக நடித்து அமைத்து காட்சியை அமைக்க அவருக்கும் எப்பேற்பட்ட வீரன் நீங்கள், உங்களை அப்படி மட்டும் சாதாரணமாக விடுவித்து சொல்ல முடியாது. என் ஈசனை போல தெரிகிறீர்கள். ஈசனே நான்தான். அகம் பிரம்மா ஓம் நம சிவாய. செய்தமையாலும் சிவனடியார்கள், சிவன் மீது பக்தி கொண்டவர்கள் தங்களுடைய வாருங்கள், அமருங்கள், வாருங்கள். அடிவட்டோர் நான் கேட்டதை கேட்டு அரண்டு போய்விட்டார்கள். நிபந்தனைகளை நிறுவனருக்கிறதா? தாய் அவனை பிடித்துக் கொள்ள ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றிய கட்சியினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூறுகையில், ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய இந்தியா கூட்டணி நிர்வாகிகளுக்கும் சமூக வலைதள தன்னார்வலர்களுக்கும் ஓட்டுச்சாவடி முகவர்கள், பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். மேலும் ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து நிலை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஊசுடு தொகுதி வாக்காளர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும்,
மேலும் தொகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் என்ன தேவையோ என்று கேட்டு அதை செய்து கொடுப்பேன் என்றும், பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றும், மேலும் நாளைய தினத்திலிருந்து எந்தெந்த பணி நடைபெற வேண்டும் என்று பட்டியல் செய்து அதை தயார்படுத்தி பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தெரிவித்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக உசுடு தொகுதியில் நான் போட்டியிட்டேன். தேர்தல் முடிந்து ஒரு மாதம் கழித்து இந்த தேர்தல் எண்ணிக்கை ஆரம்பித்து உசுடு தொகுதி சார்பாக 4000க்கு அதிகமாக வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளேன். இதற்காக எனது தொகுதி மக்களுக்கும் என்னோட இன்று வரை 15 வருடமாக தோளோடு தோளாக இருந்த எனது 6 சகோதர சகோதரிகளுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர்களுக்கும், செயலாளர்களுக்கும், உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் அக்னி வெயில் தொடங்கிய நிலையில் கடந்த சில தினங்களாக பகல் நேரங்களில் கடுமையான வெப்ப அலை வீசியது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் நள்ளிரவு திடீரென சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இதன் காரணமாக பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மேலும் மழையின் காரணமாக புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை மின்தடையும் ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் அவதியும் அடைந்தனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்றது. இதில் வரலாறு காணாத அளவில் 91.23% வாக்காளர்கள் வாக்களித்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை நேற்று 6 மையங்களில் எண்ணப்பட்டது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. இதேபோல் இந்தியா கூட்டணியில் திமுக 5 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 1 தொகுதி என மொத்தமாக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் தேர்தலை முதன்முறையாக சந்தித்த தாவேகா 2 தொகுதிகளிலும், கூட்டணி அமைத்த நேயம் மக்கள் கழகம் 1 தொகுதி என மொத்தமாக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதேபோல் 3 சுயேட்சைகளும் வெற்றி பெற்றுள்ளனர். ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையான இடங்களில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதால் மீண்டும் புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க உள்ளது. மேலும் 5வது முறை முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் 1 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார். இதேபோல் தற்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். இதேபோல் சபாநாயகராக இருந்த செல்வம் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். மேலும் பாஜகவில் சீட் கிடைக்காத முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் தாவேகாவில் இணைந்து வெற்றி பெற்றார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெண் வேட்பாளர் கூட வெற்றி பெறவில்லை. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்தனர். ஸ்லோவா வாங்கண்ணா. நீ வா. நீ வந்துட போற. சஞ்சீவகத்துல வந்து வரேன்.
புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் பாஜக அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விக்னேஸ்வரன், பாஜக கூட்டணியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றனர். கூட்டத்தில் பாஜக சட்டமன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பது, அமைச்சரவையில் அங்கம் வகிப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சிவகாமி நகர் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வடவாக்கினி மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று மாலை 4 மணி அளவில் யாகங்கள் செய்து பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி சிறப்பு நிகழ்ச்சியாக அம்மன் கோவிலில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பயிர்களை வைத்து அக்னி யாகம் செய்து விளக்கு பூஜை மந்திரங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு திருவிளக்கு பூஜை நன்மைகளை பற்றி குருக்கள் எடுத்துரைத்தார். மேலும் பூஜைகளை எப்படி செய்ய வேண்டும் என்றும் மந்திரங்களை எப்படி சொல்ல வேண்டும் என்றும் கலந்து கொண்ட பெண்களிடம் தெரிவித்தார். அதன்படி பெண்களும் விளக்கு பூஜையை சிறப்புடன் செய்தனர். கலந்து கொண்ட பெண்களுக்கு தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல் உள்ளிட்ட மங்களகரமான பொருட்களை கோவில் நிர்வாகம் வழங்கியது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி என்கிற பாஸ்கர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்த பூஜையில் அம்மனுக்கு அறுசுவை உணவு, நெய்வேத்தியம் படையல் இடப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட பக்த கோடிகள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஊர் கிராமவாசிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மேலும் கோவில் சார்பில் இனிவரும் ஆண்டுகளில் சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் விளக்கு பூஜை மேலும் விமர்சையாக செய்யப்பட வேண்டும். பெண்களுக்கு பலவிதமான ஏற்பாடுகளை கோவில் சார்பில் செய்து தரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர். சட்டசபை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் நாராயணசாமி வெற்றி பெற்ற சில மணி நேரங்களுக்குள் மக்கள் சேவையில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நேற்று இரவு திடீரென பெய்த கனமழையால் அவரது தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேக்கம் மற்றும் சாலைகள் சேதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற 24 மணி நேரத்திற்குள் நாராயணசாமி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். மழைநீர் தேங்கிய பகுதிகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியதுடன் பொதுமக்களிடம் நேரடியாக பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். வெற்றி கொண்டாட்டங்களை ஒதுக்கி வைத்து மக்கள் நலனில் கவனம் செலுத்திய அவரது செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.